இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம், நீங்க மனம் வீசுகிறவர்களாயிருங்கள். உங்களில் இருக்கிற இந்த சாந்தம் மற்றவர்களுக்கு தெரியத்தக்கதாக, இதன் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நீங்கள் வாழுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிற ஆலோசனையை நாம் கடைபிடிப்போமாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று. அப்ப இயேசுவை போலதான் நம்ம மாறணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். அப்ப நமக்குள் இருக்கிற இந்த சாந்த குணம், இந்த நீடிய பொறுமையா இருக்கிறது, அல்லது நம்ம கைண்ட் ஹார்ட்டடா இருக்கிறது, தயவுள்ளவர்களா இருக்கிறது, இரக்கம் நிறைந்தவர்களாய் இருப்பது, உதவி செய்கிற மனப்பக்குவம் உள்ளவர்களாய் இருப்பது, மற்றவர்கள் துன்பம் விளைவித்தாலும் அதை பொறுத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பது, நிதானத்தை இழந்து விடாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை உள்ளடக்கி இருப்பது தான் இந்த சாந்த குணம். அவங்க இயேசுவை பாருங்க, தீமை செய்தவர்களையும் நேசித்தார். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவர் கிளாசிஃபை பண்ணவே இல்லை. நல்லவங்க, கெட்டவங்க, தேவை உள்ளவங்க, தேவையில்லாதவங்க, அப்படி அவர் யாரையுமே பிரித்து பார்க்கல. எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். அப்ப நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும், இவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், மனம் வீசுகிறவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் வாசனையை எவ்விடத்திலும் வீச செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எல்லா மனுஷருக்கும், இயேசு கிறிஸ்துவ அறிந்தவர்களுக்கும் நீங்க சாந்த குணம் உள்ளவர்கள் என்று தெரியணும். இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கும் நீங்க சாந்த குணம் உள்ளவர்கள் என்று தெரியணும். அப்ப நீங்க சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜனங்களுக்கு மத்தியில மனம் வீசுகிறவர்களா இருக்கும், நறுமணம் வீசுகிறவர்களா இருக்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம இரக்கம் உள்ளவங்களா, மற்றவர்களுக்கு உதவி செய்யறவங்களா, எல்லார் மேலும் அன்புள்ளவர்களா, நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறவர்களா, நம்மால் இயன்ற உதவி கரத்தை நீட்டி தேவையுள்ளவர்களுக்கு உதவுகிறவர்களா, அல்லது எந்த விதத்துல நமக்கு துரோகம் விளைவிக்கப்பட்டாலும், தீங்கு மனிதர்கள் செய்தாலும், அவர்களுக்கு மத்தியில நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வாய்ப்பு இருக்குமானால் அதையும் செய்து, ஒருபோதும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையை மறந்து விடாமல், அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வராமல் நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்வோம், நம்முடைய சுபாவத்தை காத்துக்கொள்வோம், நம்முடைய குண நலன்களை நாம் காத்துக்கொள்வோம். சாந்த குணம் உள்ளவர்கள் என்கிற சாட்சியை நாம் எடுப்போம். நம்மிலிருந்து கிறிஸ்துவின் வாசனை வீசட்டும். தேவனே, எங்கும் எப்பொழுதும் நறுமணம் வீசுகிறவர்களாக எங்களை நீர் மாற்றும். அதற்கு மிக முக்கியமா நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.